ஹாய் ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லாயிருக்கோம். நாங்க யுஎஸ் போயிட்டு திருப்பி கனடாக்கு வந்ததுக்கப்புறம் உள்ள இந்த வீலாக் இது. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாங்க யுஎஸ்லேருந்து கனடாக்கு வந்து நைட் தான் வந்தோம். ஸோ நெக்ஸ்ட் டேலேருந்து எங்களுக்கு கொஞ்சம் நிறைய ஒர்க்ஸ் இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வீட்டுக்கு சமைக்க தேவையான திங்ஸ்லாம் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோதுமை மாவு, அரிசி அதாவது நம்ம இட்லி ஊற போட்டு அரைக்கணும்னா அதுக்கும் அது தேவை ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை வாங்கி வச்சிடலான்னு சொல்லி ஃபஸ்ட்டு வாங்கியாச்சு. 2 வாரமா ஒரே ஹோட்டலில் சாப்பிட்டு போர் அடிச்சிச்சு. ஸோ வந்தோடனே வந்து ஃபிஷ் கறி, அதுக்கப்புறம் ரசம், ஃபிஷ் பொரியல் அந்த மாதிரிலாம் பண்ணி சாப்பிட்டோம். அப்புறம் வந்து நெக்ஸ்ட் டே வந்து தண்ணி வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து சமைக்கிறதுக்கு தேவையான தண்ணி மட்டும் காலைல எழுந்திரிச்சு அர்ஜென்ட்டாக பிடிச்சி வச்சுட்டேன். அன்னைக்கு வந்து என்ன சமையல் அப்படின்னா, சாதம், சாம்பார், உருளைக்கிழங்கு செஞ்சேன். சாம்பார் வந்து தனியா பருப்பு வேக வச்சுட்டு, காயெல்லாம் வதக்கி கூட்டிட்டு, அதுக்கப்புறம் பருப்பு ஊத்தி சாம்பார் வச்சிருந்தேன். எங்க ஆச்சி குடுத்த சாம்பார் பொடி தான் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் வந்து செல்ல கையில வச்சுட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே எல்லாம் செய்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்த மாரி இருக்கும். ரொம்ப நாளா வந்து ஸ்டாண்ட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ வந்து தொடர்ந்து வீடியோ போடலாம் அப்படிங்கிறதுல வந்து அமேசானில் ஒரு ஆஃபர் வந்தது. ஸோ ஒரு ஃபோன் ஸ்டாண்டு வாங்கியாச்சு. மேடம் நாங்க தான் தரப்பேன் பார்ப்பேன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தா. அதுதான் இது. அப்புறம் பாப்பா வந்து 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தா இந்தியால. இந்தியால வந்து ஸ்கூல் எப்படின்னா ஜூன் டூ ஏப்ரல். பட் கனடால வந்து செப்டம்பர் டூ ஜூன் இருக்கும். ஜூலை, ஆகஸ்ட் தான் வந்து சம்மர் ஹாலிடேஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே இன்னும் ஒரு 4 மந்த்ஸ்க்கு மேலே இருக்குது ஸ்கூல் வந்து. ஸோ அதனால சேம் 3rd கிரேட் வந்து இங்கே போட்டாச்சு. ஸோ 3rd கிரேட் தான் போயிட்டுருக்கா வித் வெல்கம் கிளாஸோட. இந்த வீடியோ தான் வந்து அவளுடைய ஸ்கூலு இருக்கிற வீடியோ. ஃபஸ்ட் டே வந்து எல்லாரும் போயிட்டு அவள ஸ்கூல்ல விட்டுட்டு, வீட்டுக்கு வரும்போது பக்கத்தில ஒரு கடையில வந்து கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துரலாம் அப்படின்ட்டு போனேன். அப்ப அங்க வந்து 3 பிரெஸ்ட் பீஸ் வந்து $5 போட்டிருந்தாங்க. ஆக்சுவலி ஒரு பெஸ்ட் பீஸே வந்து $5 கிட்ட இருக்கும். பட் 3 பீஸ் வந்து $5 போட்டிருந்தாங்க. ஸோ ஓகே அப்படின்னு எடுத்துட்டு வந்து சிக்கன் பர்கர் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சு எடுத்துட்டு வந்தேன். ஒரு ஆன்ட்டிட்ட கேட்டு தான் செஞ்சேன். அவங்க நல்லா சமைப்பாங்க. ஸோ அவங்க சொன்ன மெத்தட்ல செஞ்சு பார்த்தேன். நல்லாருந்துச்சு. சிக்கன் பர்கர் செஞ்சுட்டு இருக்கும்போதே வந்து சைட்ல மாவு ஊற போட்டிருந்தேன். ஸோ மாவு அரைச்சிட்டு சமையல் பண்ணிட்டே வந்து செஞ்சேன். என் குட்டி வந்து சமையல் பக்கமே விடமாட்டான். நான் வந்துட்டாலே திருப்பி என்ன தூக்கு தூக்குன்னு வந்துருவாரு. அவனுக்கு நம்ம என்ன செய்றோம் அப்படிங்கிறத பார்க்கறதுல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ வந்து தூக்கிட்டே தான் சம்டைம்ஸ் செய்ற மாரி இருக்கும். மாவு வந்து நான் 4 கிளாஸ் இட்லி அரிசி, 1 கிளாஸ் உளுந்து, கொஞ்சமா வெந்தயம் போட்டு மாவு ஊற போட்டிருந்தேன். உளுந்து வந்து நல்லா பொங்கிருச்சு. 1 கிளாஸ் கொஞ்சம் ஓவரா இருந்த மாரி ஒரு ஃபீலா இருந்தது. ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணேன்னா, 1 கிளாஸ் இல்லாம 3/4 கிளாஸ் அந்த மாதிரி உளுந்து ஊற போட்டு அரைச்சேன். ஸோ மெஷர்மெண்ட் கரெக்ட்டா அந்த மாரி இருந்தது. அப்புறம் ஓரளவுக்கு கிளீன் பண்ணி எல்லாம் வச்சுட்டு, சாயங்காலம் போல பாப்பாவ கூப்பிட போயாச்சு. நாங்க வீட்டுக்கு வந்துட்டு பர்கர் செஞ்சு சாப்பிட்டாச்சு. பர்கர் பேட்டி மட்டும் தான் நான் செஞ்சேன். மத்ததெல்லாம் கடையில வாங்குனது தான். குட்டிக்கு வந்து பர்கர் பேட்டி, சீஸ் மட்டும் வச்சு குடுத்தேன். நாங்க சாப்பிட்றத பார்த்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணாரு. உமாசி ஸ்கூல்லேருந்து அந்த வீக்கெண்ட் வந்து ஒரு மியூசியம் கூட்டு போறேன்னு சொல்லியிருந்தாங்க. வித் பேரண்ட்ஸ், நோ ஃபீஸ். ஸோ நெக்ஸ்ட் அந்த வீடியோ அப்லோட் பண்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.